குட் பேட் அக்லி டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நம்ம தல, அஜித், த்ரிஷா, அர்ஜுன் தாஸ், சுனில் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க இப்போதைக்கு உலகமெங்கும் ரொம்பவே கிராண்டாக வெளிவர காத்துக்கிட்டு இருக்க ஒரு பயங்கரமான ஆக்ஷன் கேங்ஸ்டர் திரைப்படம் ஏப்ரல் 10 வேர்ல்டு வைட் ரொம்பவே கிராண்டாக இந்த திரைப்படம் இப்போதைக்கு வெளிவர காத்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய மியூசிக் ஒர்க் டிஎஸ்பி பண்ண வேண்டியது, ஆனால் அவர் இல்லை, இப்போ நம்ம ஜி பிரகாஷ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அவர் இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாராமா. ரீசெண்டாக அவருமே அந்த விஷயத்த அஃபிஷியலாக சொல்லியிருக்காப்புல. குட் பேட் அக்லி ஒர்க் நான் முடிச்சிட்டேன், நீங்கள் ரெடியாக இருங்க, மிகப்பெரிய சம்பவம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய செகண்ட் சிங்கிள் இப்போதைக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி இன்னைக்கு இல்லைனாக்கா நாளைக்கு இந்த படத்துடைய செகண்ட் சிங்கிளுக்கான அஃபிஷியல் அப்டேட் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே ஓஜி சம்பவம் வெளிவந்து ரசிகர் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு. அதாவது தல ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு. ஆனால் மற்றபடி எல்லாருக்கும் அந்த சாங் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி சொல்ல முடியாது. என்னடா இது ஜி பிரகாஷ் மியூசிக்கே இல்லையே, டிஎஸ்பி மியூசிக் மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அந்த மியூசிக் டிஎஸ்பி தான். நம்ம ஜி பிரகாஷ் பட்டிட்டிங்கரிக்கு பார்த்து அவருடைய பேரை போட்டுக்கிட்டாப்புல, மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க்குமே அதே மாதிரி தான், ஜி பிரகாஷ் தான் பண்ணாப்புல. ஸோ அதுலேருந்து சில விஷயங்களை மாற்றி நம்ம ஜி பிரகாஷ் இப்போதைக்கு ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ட்ரைலருக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுமே கூடிய விரைவில் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு ஒரு பேடு ப்ரீமியர் அப்படின்ற மாதிரி விஷயத்தை பிளான் பண்ணாங்க. அதாவது ஏப்ரல் 10 என்னதான் இந்த படம் வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆனாலும் ஒரு நாள் முன்னாடியே ஏப்ரல் 9 நைட்டு ஒரு ஷோ நம்ம வேர்ல்டு ப்ரீமியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணாங்க. ஆனால் அதுக்கான அஃபிஷியல் அப்டேட் இன்னும் எதுவும் வரல. அது நடக்குமா நடக்காதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு வந்திருக்கிற தகவலை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 9 இந்த படம் வெளிவரதுக்கு ஒரு பிளான் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செகண்ட் சிங்கிளுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு இல்லைனாக்கா நாளைக்கு நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ட்ரைலர் கூடிய விரைவில் வரப்போகுது. ஸோ டெஃபினட்டாக நல்லா இருக்குன்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறேன். டீசருக்குமே பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை. வெளிவந்த 24 மணி நேரத்தில் 32 மில்லியன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அதுக்கடுத்து பார்த்தா ஒரு மண்ணுமே காணும். என்னடா அதுக்கப்புறம் ஏறவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம்.